அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை, கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி. இரவு 1 மணிக்குள் 1 டம்ளர் தண்ணீரை வீட்டில் இப்படி வைத்து பாருங்கள். 16 செல்வங்களும் வீடு தேடி வரும். நிரந்தர லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியை முன்னிட்டு அன்றைய தினம் பணவசியத்திற்காக நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதீத சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பௌர்ணமி, அதிலும் விஷ்ணு கார்த்திகை, அதாவது கார்த்திகை தீபத்திற்கு 3 நாள் தொடர்ந்து விளக்கேற்றுவது வழக்கம். அதில் 2வது நாளை விஷ்ணு கார்த்திகை அல்லது பெருமாள் கார்த்திகைன்னு நம்ம சொல்லுவோம். அதிலும் இன்றைய தினம் சனிக்கிழமையில் இந்த விஷ்ணு கார்த்திகை வருவது மிக மிக விசேஷம். பௌர்ணமி திதியும் மாலை நேரத்திலிருந்து இரவு நேரம் முழுவதுமே நிறைவாக நமக்கு இருக்குங்க. சோ இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த பணவசிய தாந்திரிகத்திற்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. இன்றைய விஷ்ணு கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு ஆல்ரெடி காலை நேரத்துல ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் சேர்க்கலாம். இவை அனைத்தும் ஒரு நாள் மட்டுமே செய்யக்கூடிய தாந்திரிகம். காலை நேரத்துல நம்ம அப்லோட் பண்ணியிருந்த அந்த சிறப்பு பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த டிசம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்ம சேனல்ல வர வீடியோஸ்ல இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்க டிசம்பர் 31ஆம் தேதி அன்றைய ஒரு நாள் ஸ்லாட் நமக்கு அவைலபிளா இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். இன்னும் சில பேர் மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அதற்கு பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸ்மே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும்.
உங்களுக்கு தேவையான டீடைல்ஸை தெளிவா நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட் பார்த்தோம்னா டிசம்பர் 31ஆம் தேதி அன்னைக்கு இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜனவரி மாதத்திற்கான நோட்டிபிகேஷனை இந்த டிசம்பர் மந்தோடைய எண்டில் நான் உங்களுக்கு கொடுக்கறேங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய தினம் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வைக்கலாம். பௌர்ணமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் டிசம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி 16 நிமிடங்களுக்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினம் டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணி 13 நிமிடங்களுடன் பௌர்ணமி திதி நிறைவு பெறுதுங்க. கேலண்டர்ல நாளைய தினம் பௌர்ணமி திதி போட்டிருந்தாலும் கூட பொதுவாக பௌர்ணமியை முன்னிட்டு நாம் செய்யக்கூடிய பூஜைகள் மந்திர ஜபங்களை மாலை நேரத்திலிருந்து இரவு நேரம் வரை செய்வது தாங்க வழக்கம். திருவண்ணாமலை கிரிவலம் கூட பார்த்தோம்னா இன்றைய தினம் சனிக்கிழமை தாங்க நம்ம செய்யணும். இன்றைய தினம் கிரிவலம் செய்வது மிக மிக விசேஷம். பொதுவாகவே வார நாட்களில் சனிக்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடிய கிரிவலம் உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். நவகிரக தோஷத்தை நீக்கும். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு டம்ளர்ல சுத்தமான தண்ணீரை நீங்க எடுத்துக்கோங்க, அல்லது பன்னீர் கூட நீங்க எடுத்துக்கலாம். இரண்டுமே விசேஷம். பன்னீரை பயன்படுத்துவது இன்னமும் சற்று கூடுதல் பலனை கொடுக்கும். கண்ணாடி டம்ளர் அல்லது மெட்டல் கிளாஸ்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் மற்றும் யூஸ் அண்ட் த்ரோ டம்ளரை மட்டும் நீங்க தவிர்த்திடுங்க. ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. பணவசிய தாந்திரிகத்தின் முதன்மையான பொருள் இந்த பச்சை கற்பூரம். 3 எண்ணிக்கையில ஏலக்காய், 3 எண்ணிக்கையில் கிராம்பு, ஒரு சிறிய துண்டு பட்டை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த பொருட்களை எல்லாம் புதியதாக தான் நீங்க வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்ல ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கிறதே எடுத்துக்கலாம். ஏலக்காய் மற்றும் கிராம்பு ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. முனை உடையாத முழுமையான கிராம்பாக எடுக்கணும். ஏலக்காயும் பார்த்தோம்னா விதைகள் வெளியேறாத நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. முதலாவதாக பச்சை கற்பூரத்தை விரல்களாலேயே நுணுக்கி அந்த தண்ணீர் அல்லது பன்னீர்ல சேர்த்துக்கோங்க. பிறகு இந்த 3 பொருட்களையும் தண்ணீர்ல ஊற வச்சிருங்க. இப்ப இந்த டம்ளரை மூடாமல் வீட்டினுடைய கிச்சன், ஹால் பகுதி, பெட்ரூம் அல்லது நீங்க குளிச்சிட்டு சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையில கூட வைக்கலாம். இன்றைய பௌர்ணமி இரவு முழுவதும் இந்த டம்ளர் அப்படியே இருக்கட்டும். இதை மூடி மட்டும் வைக்க கூடாதுங்க, ஓபன்ல தான் இருக்கணும். நாளைய தினம் காலை நேரத்துல, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க தூங்கி எழுந்தவுடன் இந்த தண்ணீரை வீட்டினுடைய தலைவாசல் பகுதியில நல்லா தெளிச்சு விடுங்க. வேணும்னா நீங்க இந்த தண்ணீரை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதாவது ஏலக்காய், பட்டை, கிராம்புகளை நீங்க வடிகட்டி எடுத்துடுங்க. அதை டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுறலாம். அதனுடைய தாந்திரிக சாரம் முழுவதுமே தண்ணீர்ல இறங்கி இருக்கும். சோ இந்த தண்ணீரை மட்டும் நீங்க வீட்டினுடைய தலைவாசல் பகுதியில நல்லா தெளிச்சு விடுங்க. பிறகு வீட்டுக்குள்ள நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி இருந்தால் அங்கேயும் நீங்க தெளிச்சு விட்டுருங்க. மீதம் இருக்கும் தண்ணீரை நீங்க கிச்சன் சிங்க்ல ஊத்திடலாம், அல்லது செடிகள் புதர்களுக்கு பக்கத்துல ஊத்திடுங்க. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்குள்ளாக இந்த தண்ணீரை நீங்க தெளிச்சு விட்டுறணும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான டெக்னிக்கை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.